இதனால் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய உடைமைகளும் எங்களின் வீடுகளையும் அடாவடியாக இந்த அரசு தன்வசப்படுத்திக் கொள்கிறது. இதனால் நாங்கள் பல ஆண்டுகளாக அகதிகளைப் போல இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கும் அவலம் நடக்கிறது. வளர்ச்சி என்ற பெயரில் சொந்த மக்களை சொந்த மண்ணில் அகதிகளாக மாற்றுகிறது இந்த அரசாங்கம். இந்த நிலக்கரி சுரங்கத்தினால் நிலத்தடி நீரின் அளவு குறைந்து விவசாயம் பாதிப்படுகிறது. அது மட்டுமின்றி நிலத்தடி மட்டத்தில் பாதரசத்தின் அளவு அதிகரித்து அது நீரில் கலப்பதால் மக்களுக்கு கல்லீரல் பிரச்சனை மற்றும் புற்றுநோய் மட்டுமல்லாமல் இன்னும் பல உயிர்கொள் நோய்களால் எங்கள் ஊரின் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 17 ஆண்டுகளுக்கு முன் சுரங்கத்திற்காக அகற்றப்பட்ட வீடுகளுக்கு இன்றளவு வரை நிவாரணம் வழங்கப்படாமல் இருக்கிறது. நாங்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் என எல்லா இடங்களுக்கும் சென்று மனு அளித்திருக்கிறோம். இருந்தும் எந்த பயனும் இல்லை. இதனால் சொந்த வீடுகளை இழந்தது மட்டுமல்லாமல் தங்க இடமில்லாமல் வாடகை வீடுகளில் வசித்து வருகிறோம். அரசின் இந்த அநியாயங்களுக்கு எதிராக நாங்களும் பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம். அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய பணம் வழங்கப்படுவதில்லை. இதனால் நிலத்தையும் இழந்து வாழ்வாதாரத்தையும் இழந்து அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறோம் என்று தெரிவித்தனர். நெய்வேலி NLCக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்களுடன் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான தி. வேல்முருகன் அவர்கள் இந்திய அரசின் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் ஒரு பகுதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நாளை தென்குத்து கிராமம், பின்னத்தி கிராமம் மற்றும் வானாதிராயபுர கிராம மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டமானது நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு. வேல்முருகன் கலந்து கொண்டு உரையாட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது.